இங்கிருந்து ஒரு பையன் ஒரு ஃபிஷ் ஆனது எடுத்து ஒரு பூலுல வந்து தூக்கி போட்டு வர்றான். அப்ப அந்த பூலுல இருக்கக்கூடிய ஒரு திமிங்கல ஒண்ணு அந்த ஃபிஷ் பத்தின எடுத்துட்டு வந்து அந்த பையன் கிட்டே வந்து கொடுக்குது. அதுக்கு அந்த பையன் இது நீ சாப்பிடுறதுக்காக தான் போட்டேன், சோ அதை எப்படி சாப்பிடும்னு அதுக்கு சொல்லி கொடுக்கவும் செய்யறான். ஆனா அந்த ஃபிஷ் ஆனது பாத்தீங்கன்னா எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்லி வாயை வந்து திறந்துகிட்டு வந்து நிக்குது. அந்த பையன் அந்த திமிங்கலத்துக்கு அந்த ஃபிஷ் ஆனது பாத்தீங்கன்னா ஊட்டி விடவும் செய்யறான். இப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த திமிங்கலத்தை தொட்டு பார்க்கலாம்னு பயந்துகிட்டே கையை கிட்ட வந்து கொண்டு போகிறான். நம்ம அப்படி தடவி கொடுக்கும் போது அந்த திமிங்கலத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சு போய் அப்படியே நிக்கவும் செய்யுது. ஓகே நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அந்த திமிங்கலத்துக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது இல்ல இது நம்ம பண்றத அப்படி பண்ணுதுன்னு தன்னோட கையை பத்தின நீட்டிக்கிட்டு சுத்தறான். உடனே இந்த திமிங்கலமானது அதோட துடுப்பை நீட்டிக்கிட்டு சுத்தவும் செய்யுது. நம்ம என்னெல்லாம் பண்றனோ அதை அப்படியே பத்தின அந்த திமிங்கலமும் பண்ணுது. ஆக்சுவலா இந்த ஒரு பையன் பத்தினா ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது தன்னோட அம்மா கிட்ட இருந்தே காணாம வந்து போயிருப்பான். அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ல தான் இவன் தினமும் பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்துக்கும் செய்வானா. அப்போ ஒரு நாள் நைட் பாத்தீங்கன்னா இவன் தற்செயலா ஒரு இடத்துக்குள்ள வந்து நுழையிறான். அங்க ஒரு திமிங்கலம் ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு பயந்து பாத்தீங்கன்னா ஓடவும் செய்யறான். சடனா பாத்தீங்கன்னா இதை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே நினைச்சு திரும்பி வந்து பாக்குறான்.